வணக்கம். நரசிம்மர் கோவில் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளாம் நினைவுக்கு வர்றது சிங்கிரிக்குடி, பூவரசங்குப்பம், பரிக்கல். இந்த 3 ஊர் தான் நம்ம கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இதெல்லாம் தனி கோவில் நரசிம்மருக்கு. ஆனால் நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்திலேயே நரசிம்மருக்கு தனி கோவில் இருக்குது. நரசிம்மர் கோவிலே தனியாக இருக்குது. அது எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பரங்கிப்பேட்டைக்கு முன்னாடி இருக்கிற அகரம் மெயின் ரோட்டில் அந்த கோவில் இருக்குது. அது மிச்ச கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா லட்சுமி நரசிம்மராக காட்சி கொடுப்பார். ஆனால் இந்த கோவிலில் நரசிம்மரோட சிரசு மட்டும்தான் இருக்கும், தலை மட்டும்தான் இங்கே இருக்கும். அப்படி ஒரு வினோதமான கோவில் அது. அப்படி சிரசு மட்டும் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் யோசனை பண்ணியிருப்பீங்களே. அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். அந்த ஊர் மக்கள் ஒரு ராமர் கோவில் கட்டுறதுக்காக ஊர்க்கூட்டம் போடுறாங்க. ஊர்க்கூட்டம் போட்டு தீர்மானம் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் ஒரு சின்னதாக ஒரு ராமர் கோவில் கட்டுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யலாம், நிதி திரட்டணுமே. ஒரு மேடை நாடகம் போடுறாங்க. அந்த மேடை நாடகத்தில் ஒரு நரசிம்மரோட அவதாரம் வரணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நரசிம்மரோட தலையை செய்கிறாங்க. நரசிம்மரோட தலையை செஞ்சு ஒரு ஓரமாக ஒரு ஆசாரியார் செய்கிறார். செஞ்சு அதை பக்கத்தில் வச்சுட்டு நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே இந்த எதிர்ச்சியாக அந்த ஆசிரியர் திரும்பி பார்க்குறார். அந்த நரசிம்மர் சிலை அந்த சீஞ்சி வச்ச தலை சுற்றுதுன்னா அங்கே மேடை நாடகத்தில் ஓடுற பாட்டுக்கு தகுந்தாற் போல் இந்த தலை சுற்ற ஆரம்பித்தோன்னே இவர் பார்த்துட்டு சொல்கிறார், பாருங்க தலை சுற்றுது, ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றும் பண்ண முடியல. அந்த கையில் வச்சிருந்த உளியால் அந்த சிலையை பின்னம் பண்ணிடுறார். கண் அருகே பின்னம் பண்ணிடுறார். உடனே அந்த சிலை பயன்படுத்துறதுக்கு முடியாமல் அந்த சிலையை கொண்டு போய் ஒரு வீட்டில் வச்சிடுறாங்க. அந்த வீட்டில் வச்ச பிறகு அந்த வீட்டில் எல்லாமே வெறும் அசுப காரியமாக நடக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக எல்லாமே அவங்களுக்கு தப்பாக நடக்குது. அப்போ அந்த ஊரில் ஒரு பெரியவர் வரார், ஒரு வைணவ பெரியவர் வரார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இதேமாரி இருக்கு ஐயா, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் தேவையில்லாத ஒரு பொருள் இருக்குது, ஆனால் அது இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொன்ன பிறகு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பரணை மேலே வச்சுருக்காரு நரசிம்மர் சிலையை. அந்த நரசிம்மர் சிலையை எடுத்து கொண்டு போய் எந்த இடத்துல எடுத்தாங்களோ அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் எல்லாமே சுபகாரியங்களாக நடக்குது. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, நம்ம ராமர் கோவில் கட்ட வேண்டாம், நம்ம நரசிம்மர் கோவிலே கட்டுவோம், இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணி அங்கேயே ஒரு கோயில் கட்டுறாங்க. ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது அந்த கோவில். அந்த சிலையை வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அகரம் நரசிம்மர் கோவில் சிதம்பரம் சுற்று வட்டாரத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று. அகரத்தில் ஒரு நரசிம்மர் கோவில் இருக்குது அப்படின்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவசியம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இங்கே லட்சுமி நரசிம்மர் கிடையாது, நரசிம்மரோட சிரசு மட்டும்தான். அதேமாதிரி சன்னதியும் பார்த்திங்கன்னா இங்கே வேறு எந்த தெய்வங்களுக்கும் சன்னதி கிடையாது. வடலூர் ராமலிங்க சுவாமிக்கு ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க, அது மட்டும்தான் இங்கே சன்னதி, வேறு எதுவும் கிடையாது. லட்சுமி நரசிம்மரை வணங்குற மாதிரியே இந்த சிரசோடு இருக்கிற இந்த நரசிம்மரையும் நீங்கள் அவசியம் அகரம் போனால் வணங்கிட்டு வாங்க. அந்த கோவிலோட நிகழ்வுகள் பற்றி அந்த கோவில் தர்மகத்தா மற்றும் நிர்வாகிகள் சொல்கிறாங்க, கேளுங்க. 180 வருஷத்துக்கு குறையாக இருக்குது இந்த கோயில். இந்த கோயில் ராமர் கோயிலுக்காக கட்டின கோயில். ராமர் கோயில் வைக்கணும்ல, ராமர் வைக்கணும்ன்ட்டு கட்டின கோயில். இங்கே இரணை நாடகம் ஆடுவாங்க, பிரகலாத நாடகம் செய்வாங்க. இந்த சிலை வெள்ளருக்கு வேர்னால உற்பத்தி, சுத்தமாக வெள்ளருக்கு வேறு ஒரே வேரில் தயாராகும். அந்த தயாராகி நாடகம் நடக்கும் பொழுது இந்த சிலையை முகத்தில் மாட்டிக்கிட்டு ஆடுறதுக்காக செஞ்ச சிலை. இதை கொண்டாந்து இந்த மேடையில் வச்சுட்டு அங்கே நாடகம் ஆடிட்டாங்க. அப்போது உடனே கேட்குறாங்கள, அது இங்கே இருக்காரா அங்கே இருக்காரா அப்படி கேட்கும் இந்த சிலை திரும்பியிருக்கு அப்படிங்கிறது. அவன் போகிற பக்கம்லாம் இந்த சிலை திரும்பியிருக்கு. அப்படி திரும்பும்போது சில பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அவன் செஞ்சு ஆசையாடி இங்கே இருந்திருக்கான் பக்கத்தில். அப்போ பறக்குதுன்னா உளியால் அடிச்சுட்டாங்க கண்ணில். அந்த கண்ணில் இன்னும் நல்லா இருக்கு. அதோட சில உட்காந்துருக்கு அடிச்சதோட. இந்த நாடகம் அடி முடிச்சுட்டு அங்கே ஒரு வீட்டில் கொண்டு மச்சி மேலே போட்டாங்க.
அங்கே ஒரு வயசானவங்க ஆனா பெண்ணா அது தெரியல, உயிர் போகவே இல்லை, ஆதாரம் எதுவுமே கிடையாது, உயிர் போக மட்டும் போகலை. அப்போ கிழக்கிருந்து யாரோ ஒரு சாமியார் வந்தாங்க, இங்கேருந்து போய் பார்த்துட்டு வராங்கன்னு நிறையா, என்ன அங்கே விடுறேன் என்ன போய் கேட்கும் பொழுது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நாளாக மாதக்கணக்காக உயிரே போகலை, இந்த உயிர் மட்டும் போகல, இப்போ இருந்துக்கிட்டே இருக்க அதான் போய் பார்த்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அங்கே ஏதோ ஒரு அதிசயமான பொருள் இருக்குது, அதை வெளியே இருந்த உயிர் போயிடும், அதை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க, அங்கே உயிர் போயிடுச்சு. அதிலிருந்து கோயில் உற்பத்தியாக இங்கே இருந்து சொல்லுங்க. இதில் வந்து இந்த நரசிம்ம ஜெயந்தி நடக்கும் 14 உற்சவம், ராமநவமி 14 உற்சவம், புரட்டாசியில் 5 சனிக்கிழமை உற்சவம், மார்கழி மாதத்தில் இரவும் பகலும் சரியாக நடந்துருக்கணும். பகலில் வந்து இந்த 30 நாள் நடக்கும், இரவில் வந்து ஒரு 15 நாள் நடக்கும், இது வரைக்கும் நடக்கும். இது எல்லாத்துக்கும் உபயக்காரங்க உற்சவக்காரங்க உண்டு. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு? அகரம் கிடக்குது, அரங்கிப்பேட்டை அகரம் கிடக்குது. நன்றிங்க.